டேய் டப்பா சோறு. வணக்கம் தல. இனி நம்ம என்ன தெரியுமா செய்ய போறோம்? பாஸ்தா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்கோ. 200 கிராம் பாஸ்தா, ஒரு பாக்கெட் நூடுல்ஸ் மசாலா, 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், உப்பு, கரம் மசாலா, இது என்னது என்னமோ யாரும் கடுகுசா மச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. கடுகா, அப்புறம் வெறிய மிளகா தூள், கேரட்டு, ஐயோ கருவேப்பிலை நாசமாக போச்சே. கருவேப்பிலை எங்கே போச்சு? சொல்லியாச்சு அவள் தாங்க. அடுப்பு எடுத்து அடுக்க வைக்க போகிறோம். அடுக்கு 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 வேணுஸ்டி ஒரு கை வீடு கட்ட போதில்ல. வேணுஸ்டி போ. எல்லாரும் குலசாமி கும்பிட்டுக்கோங்க, அப்பதான் சாப்பாடு நல்லா வரும். குச்சியே கிழிக்க தெரியல. யாரும் கும்பிடல, ஒழுங்கா கும்பிடுங்கடா. நீ குச்சி ஒழுங்கா பத்த விடா. எல்லாம் மாதிரி தம்மா கும்பிடுங்க. சரி தெரியுமாடா உனக்கு? நான் தான் இருக்கிறாரு. ஐ எம் ஏ வருங்கால மாஸ்டர். மாஸ்டரா? உங்க அப்பா சாப்பிட்டு நீ மாஸ்டர் வரியா? என்ன கொஞ்சம் நல்லா அதெல்லாம் அவ்வளவுதான். அப்படி என்ன ஊத்துங்கப்பா, பாத்துக்கலாம்ப்பா. என்ன தக்காளி எல்லாம் வதக்கிட்டு தான் ஊத்துவீங்க தண்ணி? பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி. இது அறி ஊருங்கடா, ஓவரா பேசி இது அறி ஊரு. அதான்டி வேற வேற சொல்றாங்க. நீ கிட்ட கட் பண்ண கூடாது. பொடி சரி முதல்ல நீ கிட்ட அப்படியே தூக்கின்னு பாப்பா பேப்பரோட. நல்லா கொப்பளிக்கிட்டோம். அதுல போட்றோம். நல்லா இது ஊத்தாண்டா, இது ஊத்துடா. ஆமாண்டா கொதிக்கணும்டா. போட்டா போ. டேய் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் போடுங்கடா. போ. அப்புறம் அது ஒரு மாதிரி இது ஒரு மாதிரி இருக்கும். போடு, எல்லாத்தையும் போடு. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும். நீங்க சின்ன பசங்க சமையலங்கத்தை நிரூபிச்சிட்டீங்கடா. கீழே போய் அடி பிடிக்குது. அடிலாம் பிடிக்காத என்ன போட்டா ஒட்டுது பயங்கரமா கீழே. அதுக்கு இது பண்ணோடனே ஒட்டி இருக்கணும். அதுதான் தண்ணி கொதிச்ச உடனே போட்டா அந்த மாதிரி அடியில் ஒட்டாது. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டனா ஒட்டும் தான். கீழே விழுந்துடும் பால. சொன்னா கேட்கணும், கீழே விழுந்துடும். ஒன்னு ரெண்டு ஊந்தா கூட என்னடா ஆகுது கணக்கு. சம டேஸ்ட். இது கடையில கழிவுங்க. கை நவுறு சொன்னல. நீ கறி துணி போடுறா. சீட்டு போடு. கால்ல கறி புள்ளி நம்ம கறி போடாதே ஆயிட போகுது. ஒண்ணு என்ன சூடாவல பாத்துக்கலாம். தண்ணி உள்ள சொன்னல கழுவுடா, ஒழுங்கா கழுவுடா. உள்ள நெருப்பு வருதுடா. எங்கடா உள்ள இப்பதான்டா வந்தது செத்துல. விறகு நல்லா வச்சு விடு. ஒண்ணு என்ன சூடாவல. அம்மா நிறுத்துடா. தெரியலையே. கடாயை கழுவிட்டு நல்லா போயிட்டு கீழே ஊத்திட்டு கடாயை நல்லா சுத்தமா கழுவி தண்ணி இல்லாம தொடச்சி எடுத்துன்னு வந்து வைடா பையா. அப்பதான் அந்த மாதிரி தீ பிடிக்காது. தீ கம்மியா வைங்க. அது இல்லாம ஈரம் இல்லாம வச்சு எண்ணெய் ஊத்துங்கடா பசங்களா. அப்பதான் அந்த மாதிரி தீ பிடிக்காது. தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துல பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. கடாயே பேர் உள்ள பேர் கடாய் உள்ள. வீட்ல எப்படி அடிப்பாங்க? அம்மா பாட்டி தூக்கி அடிப்பாங்க.
களி எடுத்துன்னு வரணும். சீக்கிரம் போய் கழுவி எடுத்துட்டு வா. அதான் களி ஆச்சு. போடு. ஐயோ தண்ணி ஊத்திருக்காரு. வெயிட் பண்ணு. வதக்குடா. போடும்போது வதக்குவாங்க, போட்டதுக்கு அப்புறம் தானே வதக்குவாங்க. என்னடா இது கோளாறு குடுக்குது. கடாய் நல்லா இந்த பக்கம் லாஸ்ட்ல தள்ளு. ஒரு கல் எடுப்பா. எண்ணெய் கடாய் எரிஞ்சிச்சு. அதான் பார்த்தோமே நாங்க. போடு. எல்லாத்தையும் போட்டு. எல்லாத்தையும் போட முடியும். சாறு ஊத்துறா. அந்த சாறு தரல கிட்ட டேஸ்ட். ஆமா அந்த தண்ணி குடி. கண்ண மூணு வாய மூணு காது மூணு நடக்கும். மேல அந்த வந்து சாப்பாடுல பட்டு தந்துவா. நான் பண்ணுவா. அந்த அண்டி தண்டா எல்லாம் கிண்ணத்தி கொடுத்துடே பாத்துக்கோ. அம்மா டெஸ்ட் ஆயிடு வாசனல சாப்பிடுது. நான் இது பாவ போறேன். ஐயோ சம வாசனை அடிக்குது. பவுடர் எங்க போட்டுட்டீங்க? ஏய் அது ரோசத்தோட 10 ரூபாய் வாங்கி வரேன்ட்டு போச்சு. வீட்டுல 10 போட வச்சிட்டாங்க. அப்பெல்லாம் கிடையாது, ஏதோ கொடுக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான். நீ கோச்சிக்கணும், அதுக்கு யாரும் நான் பண்ண முடியும். நீ கொஞ்சம் சில டைம்ல ஏதாவது சொல்ற, அப்ப கோச்சின்னு வர்றாங்களா? கருவேப்பிலை தட்டி விட்டுரு. அப்படியே வலிச்சு போடுற எல்லாத்தையும். அப்படியே கீழே தோசை எல்லாத்தையும் அப்படியே வலிச்சு போட்டுரு. பாஸ்தா வேக அரைச்சு இருக்கு பாரு. எனக்கு ஒன்று கூட வாயில போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் சாதம் முடிஞ்சிச்சு. இது போடணும். ஏய் போடி அடுப்பு உள்ள தள்ளு. வந்துட்டா இப்பதான் சொல்றதுக்கு. அவனுங்களுக்கு தெரியாதா உன்னோட சூப்பரா சமைப்பானுங்க அவனுங்க. நானு வச்சு நீ சமைக்கிறது துணுன்னு உட்காந்துங்கிறேன். அவனுங்களை இருந்தா தூக்கி மூஞ்சி மேலே வச்சு இருப்பானுங்க. பார் வாசனே சும்மா கம கமன்னு வருது பார். 3வது வீட்டுல இருக்க தொழில் அதிபரே இங்க வந்து நாக்க தொங்க போட்டு நின்றுட்டு போகுது. எங்க போயிடுச்சு. தொழில் அதிபர் வந்து போயிடுச்சு. அது குழம்புலயே வருது. ராசி என்ன தெரியல. கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க அப்படின்டா. அவங்களே எடுத்து அவனுங்க செய்து அவனுங்களுக்கே பத்தாது, உங்களுக்கு எங்கிருந்து கொடுப்பானுங்க. ஓரமா தோடி ஓரமா தோடி. இங்க பாருங்க மக்களே, டெஸ்ட் பண்ணுவேன் பா. நான்லாம் ஆட்டியே போட்டு சாப்பிடுவேன். குதுக்குலனா ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுப்போம். உயிரோட இருந்தாங்கன்னா நம்ம சாப்பிடுவோம். மசாலா போட்டு தண்ணி ஊத்துறா. ஃபர்ஸ்ட் உப்பு போடு. தேவையான அளவு போடு. தேவையான அளவு உப்பு போடுங்க. அத சொல்லுங்க. அடா பாவி. தேவையான உப்பு போடு. தேவையான கால்ல இதுவு போடுற. நெருப்பு போடலாம். குடுமி. ஏய் குடுமி. அடுத்து என்னடா போறீங்க? மிளகாத்தூள். பெரிய மிளகாத்தூள். ஒண்ணு ஒரு போடுறா. அதெல்லாம் காரமா இருக்கட்டும். ஏய் காசுல சாப்பிடுறது அது கரம் மசாலா இல்லப்பா. இது மஞ்சள். இரு இரு இரு. இது கறி மசாலா. கறி மசாலா கொஞ்சம் போடுங்க. போதும். டீ அதிகமா இருக்குடா பசங்க. தண்ணி ஊத்துங்க. டேய் தண்ணி ஊத்துங்கடா. சரி குடிக்கிற தண்ணி ஊத்துங்க. ஒரு தண்ணி ஒரு எத்தனை சொல்லுங்க. யாருக்கு ஏய் இதுல ஊத்து வர சொட்டு. ஏய் இருடா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு அடி பிடிக்குதுடா. கொஞ்சம் ஊத்து. அப்போ அது போதும். ஏய் அந்த கடாய் கீழ அலை. ஐயோ இதெல்லாம் மசாலா கூட ஞாபகம் வர மாட்டேன் அவசரத்துல. மேகி மசாலா. மேகி மசாலா எல்லாத்தையும் போடேன். போடுற டேஸ்ட். நீ போ, அவனுங்க செய்வானுங்க. கிளம்பி நீ நாக்க தொங்க போடணுன்ட்டு. அப்படி மனா செஞ்சதுல வேஸ்டா போகுதா? தண்ணி ஊத்துங்க இன்னும். இல்ல கொஞ்சம் கலர் ஊத்தலாம். போதும் அவ்வளோதான். சாப்பிடும் போது தான் எல்லாம் போயிட்டாங்க. பா சுடிக்குறா. யாரு சாமி நீனே? எத்த போடல கொஞ்சம். நீ தாண்டா போடுன்னு சொன்ன. எனக்கு இதே போதும். வேணாம் இதே போதும் வேணாம். சரி போ. நம்ம பாஸ்தாவை செய்யறோம். ஆமா தக்காளி சாதம் டேஸ்ட் வருது. பரவாயில்ல பாத்துக்கலாம். தக்காளி சாதம் தட்டி விடு சதுரு விடு. ஏண்டா சம வாசனை அடிக்குது. செம டேஸ்டா இருக்கும் போலக்கு.
பாஸ்டாலாம் அப்படி வந்திருக்குது. பரவாயில்ல விடு, நம்ம அப்படியே இந்த பாதாம் எடுத்து பறிச்சு கழுவி அப்படியே ரோஸ் நம்ம பேச கூடாதா? அட கழுவி அந்த சாப்பிடணும். இந்த பேர் வந்துட்டு காசு மட்டும் நன்றி டு 10 ரூபாய். தாங்க தாங்க. கால்லலாம் அவ்வளோ வேணாம் தாங்க சொன்னது. ஆமா ஆமா கால்லலாம் அவ்வளோ 10 ரூபாய் தானே. பாவம் ஒன்று நாய் மாதிரி காத்து நடக்குது. இருக்காங்க. சீ பாத்தீங்கற குழந்தைங்க செய்வீங்க எப்படி செய்வாங்க பாருங்க. யாரு? நாங்க குழந்தைங்க. ப்ரோ பாஸ்ட் அது கொட்டிடலாம். ஆமா இன்னும் முடிக்க போறோம். ஏன் இதா பசங்களா தண்ணி சுத்தமா சுண்டுட்டன்னு கொட்டு. இல்ல அங்கிள் அப்பதான் ஊறும்ல தண்ணியோட. ஆமா தண்ணியோட கொட்டிடலாம், அப்பதான் தண்ணியோட ஊறும். கத்து நிக்குச்சு. என்னடா அத்தனை பேர் இருந்தாங்க எல்லாரும் ஓட்டாங்க, நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கங்க. தெரியாத ஓட்டிக்கிச்சு. இந்தாடா இருடா டேய் மொத்தமா கிளறிறேன்டா. அதுக்கப்புறம் கொஞ்சமா போடுறா. இந்த நெக்ஸ்ட் கீழே கொட்ட போறா. வேணாம் ப்ரோ, கோழி இருக்குது ப்ரோ, ஃப்ரீயா மேய்து ப்ரோ. சத்யா 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 ரெடி பண்ணிட்டானுங்க. ஓடியா ஓடியா இங்க பார், தட்டு எடுத்துன்னு வாடி. அவ்வளவுதான்டா 5 ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அது யாரே தோத்துனி அதுதான் போயிடுச்சு. அவளே வந்துட்டா, நீ எதுக்கு அங்க இருக்கான்னு கேக்குறாங்களா? ரோஸ் மாதிரி போனா அப்படித்தான் விடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இப்படி தூக்கலாமா? தூக்கலாமா? தூக்குடா. அப்படியே அங்க எடுத்து போறோம். மோன் அடிக்க ஆள் இல்ல. என்ன பண்ணிக்கலாமா? அவனை தூக்கி விடலாமா? வா. டேய் பசங்க சூப்பரா சாப்பாடு செய்து முடிச்சிட்டானுங்க. இலை பறிக்க போறானுங்க, இலை பறிச்சிட்டு இருக்கானுங்க. இலை பறிச்சிட்டு வந்து சாப்பிட போறானுங்க. இதுல அதுக்கு நடுவுல பசங்க சண்டைலாம் போட்டுக்கினானுங்க, அடிச்சுனாங்க. இதுல ஒரு பாப்பா அழுதுங்க வேற போயிடுச்சு, ஒரு பாப்பா அழுதுங்க நின்றுச்சு. அவங்க எல்லாம் பெரியவங்க சேர்த்து சமாதானப்படுத்திருந்தாங்க. சின்ன வயசுல உங்களுக்கு இந்த மாதிரி செய்த அனுபவம் இருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் வைக்கல. நல்லா பண்ணுடா. காரம் அப்படி போட்டுதுடா. தான் மிஸ் ஆகுது. மசாலா போடு. ஏய் செருப்பு ரைட் போடா. போடி ஓ திரும்பி வைக்கணும்டா. வேற மாடுங்க என்ன வந்தீங்க? அந்த சைடு இந்த பக்கம் வந்து உட்காந்துக்க, இப்படி வந்து உட்காந்துக்க, சவுத்தோரமா உட்காந்துக்க. சீக்கிரம் வந்து ரெண்டு இலை இருக்கு. ஒன்னு கிஞ்சிருக்கா உள்ள. வாழை சுடனா? சாப்பிட்டு வேணா கேளுங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கிறேன். ஆமாண்டா எனக்கு 10,000 வைக்கணும்டா. சாப்பிட்டு வேணா கேளுங்க. வேணும் எடுத்து சாப்பிடு. வெயில்டா. அந்த வைத்திய கட்சி சாப்பிட்டு சொல்லு. பண்ணுங்க. ஏய் சாப்பிடு. சுடுதாண்டா அதுக்கு. அப்படியே சொன்னா ஓவர் காரம் போடாது. பட் நல்லா இருக்கு. விட்டீங்கடா அப்படியே எல்லாம் என்ன மட்டும் வீட்டில் விட்டுக்கிட்டா தலையால பாத்துக்கோ. நீ அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்கோ. நீதான் இருக்குது பெரிய பையன். பார்ப்பதான் நான் கவனிக்கிறேன் இதுல. எப்படி டேஸ்ட் ஆகுது வேணும் சொல்லுங்க மேடம். அதை லைனா கேட்டுங்க பாப்பா. நான் தான் கேட்க மாட்டேன். நீங்க சமைச்சது நீங்க தாண்டா சொல்லணும். நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு வந்தீங்களா எங்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க? நான் என்ன பேட்டி எடுக்கிறேன் உங்களை? நீ சொல்லு வேணுஸ்டியா. நல்லா இருக்கு. எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. என்னடி சவுண்டா சொல்றேன்? நல்லா இருக்கு. என்னது நல்லா இருக்குதா? நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்க உன் இலைய பார்த்தாவே தெரிஞ்சிடும். இங்க பத்தியா இங்க பாருங்க. காலையில இருந்து நீ இன்னும் சாப்பிடலையா? கேரட்லாம் சாப்பிட்டு உனக்கு கேட்டு மாடா. இடம் மற்றவங்களை போய் பார்த்துக்கலாம் நம்ம. இந்தா
நம்ம பார்த்துக்கலாம். சாப்பிட மாட்டோம். நம்ம 2 பேருக்கு வச்சுக்கலாம். அச்சோ ஆட்டி போடுறாங்க. நல்லா இருக்கு. அது என்கிட்ட சொல்லணும். நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்கு. உப்பு தான் லைட்டா கம்மியா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. ஆந்தாடா தண்ணி வேணுமாடா? ஆமாடா. நல்லா இருக்கு. எனக்கு பத்தாது இது. ஆடிய போட்டு தின்றேன். ஃபர்ஸ்ட் எங்களுக்கே பத்தாது இது. ஷெஃபா வந்து நல்லா சமைச்சிருக்கான். நான் ப்ரோ எப்படி பாக்குதா? ப்ரோ ஆனா என்ன கேரட் மட்டும் லைட்டா வெந்திருக்கணும். ஆமா அவ்வளவுதான். நல்லா காரம்ல நல்லா இருக்கு, டேஸ்டா. டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கு. கேரட்ல எல்லாம் வெந்துடணும். பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.